ஹே காய்ஸ், நம்ம குக் இன்னைக்கு லீவு. ஸோ அதனால் நம்ம தான் இன்றைக்கி வந்து லஞ்ச் பேக் ஆர் லஞ்ச் பாக்ஸ் நம்ம தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இனிஷியலில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குக்கிங் vlogs அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் vlogலாம் போடும்போது இந்த ஆங்கிள் இப்படி வச்சுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இதை க்ளோஸ்அப்பில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன், நினச்சிப்பேன். சொல்ல மாட்டேன், நினச்சிப்பேன் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது. பட் ஆனால் நம்ம அதை பண்ணும்போது தான் தெரியுது, இந்த ஹரிபரியில் அவங்க வீடியோவை எடுத்துக்கிட்டு ஆங்கிளை செட் பண்ணிவிட்டு அப்போ அவங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க, அவங்க வந்து எவ்வளோலாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் வந்து யோசிக்க தோணுது. கிட்டத்தட்ட 6 மந்த்க்கு அப்புறம் நான் வந்து கிச்சனில் வந்து காலையில் இந்த மாதிரி எழுந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அடிக்கடி வீடியோவில் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு வீடியோவுக்கு இன்னொரு வீடியோவுக்கு நிறைய கேப் விழுந்துடும். எப்பயாச்சும் வீடியோ எடுப்பேன். இன்னும் சொல்ல போனால் நான் எப்போல்லாம் செய்கிறேனோ அப்போ தான் வீடியோவே எடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து சாதம் வச்சுட்டு சாதத்துக்கு வந்து மீன் குழம்பு தான். மீன் குழம்பு வந்து ஊற்றும் போது எப்போவுமே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து வடிகட்டி தான் ஊற்றணும். ஏன்னா வந்துட்டு அவனுக்கு அதில் இருக்க எந்த காய்கறி பட்டாலும் பிடிக்காது. அதனால் குழந்தைக்கு கிண்டுறதை விட ரொம்ப தண்ணியாக வடிகட்டி அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். சில டைம் ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து பண்ணி விட்ருவேன். வந்துடுச்சான்னு சொல்கிறேன்ல, அது வேறு ஒன்றும் கிடையாது. ஏதாச்சும் ஒரு தக்காளியோ கருவேப்பிலையோ வந்துச்சுன்னா கூட அவன் சாப்பிட மாட்டான். வீட்டுக்கு வந்து என்கிட்ட கேட்பான், நான் தான் உன்னை வைக்காதன்னு சொன்னேன்ல, அது ஏன் வச்சேன் அப்படின்வான். வேணுனே தான் வச்சேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். கிச்சன் க்ளீனிங் வீடியோ ஒன்று இருக்குது, அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பேக்கிங்கும் பாய்.